அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மையான மெசேஜுங்க. எப்படின்னா, இனி வரும் ஜெனரேஷனுக்காக உள்ள ஒரு சூப்பரான ஒரு மெசேஜு. என்னென்னா, நம்ம வந்து இப்போ வீடியோக்காகவும் யூடியூபராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வீடியோக்காக நம்ம கலர்ஃபுல்லாக காட்டணுங்கிறக்காக, அந்த பழையபடி இப்போ இந்த கொஞ்ச காலமாக நடந்துக்கிட்டு இருக்க அந்த பாஸ்போர்ட் ஐட்டத்துக்குள்ளேயே நுழையிறோம். பாஸ்போர்ட்டை மட்டும்தான் நம்ம காட்டுறோம். அது வந்து இனி வர ஜெனரேஷனுக்கு அது நல்ல ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த பாஸ்போர்ட்னால தான் பிள்ளைங்க வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனில் அதை சாப்பிட்டு தான் இப்போ வந்து பல பிரச்சனைகளில் இருக்காங்க. காய்கறியோடைய மகத்துவமோ, இல்லை சிறுதானியங்களோட மகத்துவமோ, இல்லை இது மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, முட்டை இதுகளுடைய மகத்துவமாக தெரிகிறது கிடையாது. அந்த பாஸ்போர்ட் ஐட்டத்தையே நம்ம காட்டுறோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் ஐட்டத்தை வந்து கம்மி பண்ணிடணும். அதை வந்து பழக்கப்படுத்தக்கூடாது. இனி வர ஜெனரேஷனாவது நல்ல காய்கறிகள், மீன், முட்டை, நெய், தானிய வகை, பருப்பு வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டு அதுக வந்து லைஃப்பில் இனிமேல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த காலத்துலலாம் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. இந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ 50 வயசுக்கு மேலே வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி இந்த 50 வயசுக்குள்ளே 1000 வியாதிகளை கொண்டுக்கிட்டு இருக்குதுங்க பிள்ளைங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாஸ்போர்ட் ஐட்டத்தெல்லாம் குறைச்சிட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் போடுற விஷயம்லாம் காய்கறியை தொட்டே இருக்கட்டும். ஆமாம், காய்கறி வச்சு எப்படி நம்ம சமைக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படி யோசிங்க எல்லாருமே. அதை வச்சு வெஜ்ஜை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம முட்டை, மீன், மட்டன் வாரத்துக்கு ஒருக்கா மட்டன் எடுத்துக்கலாம். மட்டனை வச்சு செய்யலாம். அதே மாதிரி நாட்டுக்கோழி கிடச்சுன்னா நாட்டுக்கோழியை வச்சு செய்யலாம். ராட்டு, நண்டு இதுகெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராய்லர் கோழியை தவிர்த்துக்கங்க. முடிஞ்சுக்கிட்டு அது வந்து எப்படின்னா, அது இப்போ உள்ள இதில் காலகட்டத்தில் நம்மளால் அதை தவிர்த்து முழுமையாக அதை ஒதுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அடிக்கடி அதிலேயே அடிக்ட் ஆகாதீங்க. அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் வந்து நான்வெஜ்ஜில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப போய் இருக்காதீங்க. காய்கறிகளை பெரும்பாலும் காய்கறியை உடம்புக்கு நல்லா சேருங்க. யூடியூபர் போடுறதா இருந்தாலும் சரி, நல்ல காய்கறியை வச்சே என்னென்ன வெரைட்டி பண்ண முடியுமோ அதை பண்ணி பிள்ளைங்களுக்கு காட்டுங்க. இனி வர ஜெனரேஷனாவது ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கட்டும். நம்ம இப்போ போன காலம் நல்லா இருந்துச்சு. நடு சென்டர் காலம் நோய்கள் தான், அதிகமான வியாதிகள் தான். இனி வர்ற காலங்கள்லையாவது, இனி வர்ற நம்மளுடைய பேரம்பேத்திகளாவது அந்த பழைய காலத்து மாடல்லையே களி, உளுந்தங்களி, வரகரிசி, சாமரிசி, அந்த மாதிரி கவுனி அரிசி இந்த மாதிரி ஐட்டங்களில் தானிய வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டு அது நல்ல ஒரு நிலைமைக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி வர ஜெனரேஷனாவது ஆயுசோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. எப்போவுமே வாரத்துக்கு ஒருக்கா மட்டன், சிக்கன் எடுத்துக்கோங்க. வாரம் ஃபுல்லாக வெரைட்டியாக என்னென்ன காய்கறி சமைச்சு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. பழங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்க. யான் பெற்ற இன்பம் வையகம் பெறன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பெறாத இன்பங்களை நீங்கள் பெறுங்க. இனி உள்ள ஜெனரேஷன் பெறுங்க. எங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நோய்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இருக்காதீங்க இனி வர்ற ஜெனரேஷனில். ஏன்னா நாங்களுமே கொஞ்சம் தவற விட்ட உண்மைகள் தான் அது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறையா குடிங்க. உட்காந்து குடிங்க. அதே போல் உப்பை கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உப்பை கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வாக்கிங் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் நடந்தே போங்க. முக்கியமாக இனிப்பு, அந்த சுகருங்கிற அதை மட்டும் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க.